Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزال لسانك رطبا من ذكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சர்வாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கிய பின்பெருமாறு உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ-தாபிஈன்கள் மற்றும் துலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எவ்வளவு மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான நியமத்துகள் செய்திருந்தாலும் அந்த நியமத்துகளில் மனிதன் மிகவும் தேடக்கூடியது விரும்பக்கூடியது ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுதான் மன நிம்மதி என்பது. நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையிலேயே எல்லாத்துக்கும் முடிவு என்ன சொன்னா அவன் தேவை என்னவாக இருக்கும், நான் மனசு நிம்மதியா இருக்கணும், மன அமைதியாக இருக்கணும். சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? நான் கடைசி காலத்து நிம்மதியா வாழணும், கடைசி காலத்து என்ன செய்ய நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஒரு நோக்கம். ஒரு சிலர் எப்படி சொன்னா நான் நிக்கா செய்து என்ன செய்யணும், நான் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும். சில பேர் வெளிநாட்டு வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டு வேலை செய்ய சொன்னா அவனை எதுக்க செய்வாங்க, நமது பல மாதங்கள் செய்வாங்க, குடும்பத்தை விட்டு பிரிந்து கஷ்டப்படுவாங்க. என்ன காரணம்னு சொன்னா நான் வீட்டுக்கு என்ன ஊருக்கு வந்தா வீட்டை என்ன செய்யணும், நிம்மதியாக வாழ வேண்டும். சிலர் எப்படி சொன்னா வேறு சுற்றுலா போவாங்க. என்ன சுற்றுலா எதுக்கு போவாங்க சொன்னா மன நிம்மதிக்காக வேண்டி. ஆக சுற்றுமுற்றி எல்லாம் பார்த்து சொன்னா மனிதனுக்கு எது தேவைன்னு சொன்னா மன நிம்மதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு என்னதான் எவ்வளவுதான் செல்வ பணங்கள் சேர்ந்து அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன இருந்தும் இல்லாத மாதிரி தான். எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்லைன்னு சொன்னா பசி இருக்காது, தூக்கம் வராது, இல்லைங்களா? எதுவும் நான் யாரும் பேச தோணாது, ஆனா மன நிம்மதி இல்லை. அப்ப அந்த மன நிம்மதிக்கான மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? என்ன மார்க்கம் தான் சொல்லுது, எங்கேயுமே நம்ம தேட முடியாது. வேற தற்காலிக நிம்மதி வேணா இருக்கலாம். தற்காலிக நிம்மதி சொன்ன என்ன தெரியுமா? இப்போ வீட்டில் இருக்கிறோம், என்ன செய்வோம், மனசு நிம்மதி இல்லையா, என்ன செய்வோம், வெளியே கடையில் டீ சாப்பிட்டா மனசு நிம்மதியா இருக்கும், இல்லைங்களா? அது சொல்லுவாங்க அப்ப டீ சாப்பிட்டா மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. சில என்ன செய்வாங்க, சொந்தக்கார வீட்டு போயிட்டு வருவாங்க, எதுவும் சொன்னா மன நிம்மதிக்காக வேண்டி. அது எப்படி சொன்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் நிம்மதியாக இருக்கும், ஆனா பின்பு அது நிம்மதி தொழில் பார்த்தா இல்லவே இல்லை, திரும்பி அந்த என்னது பழைய மாதிரி தான். இப்போ மனித வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணும், மன நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரே வழிதான் நம்ம அவன் நினைச்சு வாழ்வது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வது மட்டும் என்ன செய்ய தெரியுமா? நம்ம மன நிம்மதி வரும். எப்படி மன நிம்மதி வரும்னு சொன்னா என்ன ரீசன் தெரியுமா? சின்னத்துல பாத்தீங்கன்னா எப்போ மன பதட்டம் வரையும், எப்போ மன நிம்மதி இல்லாம ஆகும் சொன்னா ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தின் முழுசு நான் தான் பொறுப்பு நினைச்சா மன நிம்மதி இருக்காது. அது ஒரு காரியம் செய்யறோம், ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், வீடு கட்டும் போது என்னன்னு சொன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு குடும்பம் யாருங்க, நான் மட்டும் தான் என்று எண்ணி கூட இந்த வீடு கட்டுவார சொன்னா அதுல என்ன கிடையாது, அவருக்கு மன நிம்மதி கிடைக்காது.
ஒரு பெரிய பொறுப்புல நம்ம இருக்கிறோம். அந்த பொறுப்புக்கு வந்து முழுவதும் தகுதி எனக்கு தான் இருக்கு, நான் தான் முழுசா செய்ய வேண்டும் என்று நாம் செய்துன்னு சொன்னா அது வந்து என்ன கிடையாது, அதுல வந்து மன நிம்மதி கிடைக்காது. மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? நீ எந்த காரியம் செய்தாலும் அதை என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா சேர்த்துக்கொள், அல்லாஹ் சேர்த்துக்குங்க. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலதை நம்ம சில அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாம செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், ஃபீ அமானில்லாஹ் சொல்லுவோம். என்ன தெரியுமா, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வந்து எப்படி சொன்னா ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி சொன்னா அல்லாஹ்வை சேர்த்து கொண்டு ஒரு வந்து காரியம் செய்யும் போது என்ன செய்யும், அந்த காரியத்தின் மூலமா அல்லாஹ் தாலா மன நிம்மதி அல்லாஹ் தாலா தருவான். அதுக்கு அரபில வந்து சக்கீனத்து சொல்லுவாங்க. அரபில சக்கீனத்து சொன்ன எப்படி தெரியுமா, அது வந்து வருமானம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, வருமானம் குறைவாக இருக்கும். பார்த்தா வெளியே பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்படி வாழணும்னு சொல்லி சில பேர் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும் நிலையில அந்த வாழ்க்கை இருக்கும். ஆனா அவங்க நிம்மதியா இருப்பாங்க, அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நான் ரொம்ப அடிக்கடி விஷயம் சொல்வது உண்டு. என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நெருப்பு குளத்துல தூக்கி வீசி எரியும் பொழுது வாழ்க்கக்கூடிய கணக்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா, நெருப்பு தான் பார்க்குறாங்க. நெருப்பு தன்மை என்ன, நெருப்பு என்பது யாரு போடப்பட்டாலும் கருகி விடும். அது குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது அவங்களுக்காக தயார் செய்யப்பட்ட நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்பு எப்படி சொன்னா பல மாதங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக கொழுது விட்டு எரியும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க, எரியை விட்டு கொடூரமாக்கி அதுல கிட்ட அது புகைப்பட்டாலே கருதி மனம் என்ன செய்ய அந்த நெருப்பு வந்து கொடூரமாக அவ்வளவு உஷ்ணமாக இருந்தது. அது வந்து இப்ராஹிம் போடுறாங்க. போட்ட பிறகு பார்த்தா இவங்க நெருப்பு என்ன தெரியுமா, இப்ராஹிம் இவங்க கணக்கு பிரகாரம் நெருப்பு என்ன செஞ்சிருக்கணும், இப்ராஹிம் வந்து கறி திட்டு இருக்கணும், அந்த இப்ராஹிம் வந்து கரியாக்கி வச்சிருக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி ஆகிட்டா தெரியுமா, நெருப்பு கூட அல்லாஹ் தஆலா வந்து அவங்களுக்கு இப்ராஹிம் எப்படி ஆகிட்டா வர்த்தம் சலாமா, அதாவது ஒரு சலாமத்தான ஒரு குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். நெருப்பு தான் பாப்பம் கண்களுக்கு அது நெருப்பு, ஆனா உள்ளதுக்கு இப்ராஹிம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நெருப்பு அல்லாஹ் தஆலா ஒரு சலாமத்தான ஒரு குளிராக அல்லாஹ் தஆலா செஞ்சு அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிக்கிட்டான். ஆக இப்படிதான் பெரும்பாலும் வாழ்க்கை சேவை பார்க்கும்போது எப்படி வராங்க தெரியல. ஆனா நம்ம ஒண்ணு நினைக்க மனிதர் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா வந்து இந்த உலகத்துல எல்லா ஜீவராசி அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்க அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டார். யாருக்கு ரிஸ்க் தர முடியாதுங்க, யாருக்கு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், நான் தான் சாப்பாடு போடுறேன், நான் தான் காப்பாத்துறேன், யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அப்படி கொடுத்தா என்னத்துமா உலகத்துல பெருவிதமான ஒரு பிரச்சனை ஏற்படும். அல்லாஹ் எப்படி சொன்னா அவரோட தகுதிக்கு ஏற்ப அவரோட நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தருவதாக அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா, அம்மாமி தாபத்தின் ஃபில்லார்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா, உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் நான் ரிஸ்க் அளிக்க பொறுப்பேற்காம எந்த ஜீவராசி இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எல்லா ஜீவராசிக்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். எந்த ஒரு ஜீவராசியும் அவன் ரிஸ்க் பெறாம பூமியில வந்து வாழ்வது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இதை மறந்துடுறாங்க. அல்லாஹ் ரிஸ்க் தர என்பதை மறந்து நான் ரிஸ்க் தரேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன், நான் காப்பாத்துறேன், இந்த நான் என்று அங்க வரும்போது அங்க என்ன இருக்காதுங்க, இவங்க விரும்பக்கூடிய அந்த மன நிம்மதி என்பது அங்க இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க, திருமணம் வரும்போது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவான். எப்படி சொல்றான்னு சொன்னா, நம்ம ஆயாத்திஹி அந்த கலக்கலக்கும் நன்றிசுக்கு வஸ்வாஜா, அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதுதான் உங்களிலிருந்து உங்கள் துணையை அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் தஆலா படைத்து இருக்கின்றான். நம்முடைய மனைவி அல்லாஹ் செய்யறான், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா படைத்து இருக்கிறான். அல்லாஹ் ஒன்று சொல்றான், அது வந்து அவன் அத்தாட்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எதுக்கு தெரியுமா, நீ தஸ்கூனு இலைஹா, நீங்க அவங்க மன நிம்மதி பண்ணுறதுக்காக வேண்டி. மனைவி என்பது ஒரு ஜோடி, கணவன் மனைவியோ மனைவி கணவன் வந்து எதுக்காக இருக்கணுங்க, மன நிம்மதிக்காக இருக்க வேண்டும். இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மன நிம்மதி இருக்கும், எப்படி இருக்கும், கொஞ்ச காலம் இருக்கும். கொஞ்ச காலம் எல்லா திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலத்துக்கு எப்படி இருக்கும், மன நிம்மதியாக நாம் தான் உலகத்துல வந்து கொடுத்து வைத்தது போல எங்க கூட வாழும் மக்கள் இந்த பூமியில இருப்பாங்க. அந்த கொஞ்ச காலத்துல இருக்கும். ஆனா அதுக்கப்புறமும் அந்த மன நிம்மதியை தொடரும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை தெரியுமா, நிக்கா தொழும்போது என்ன செய்யணும் வாழ்க்கையில, இது அல்லாஹ் தஆலா தந்த ரஹ்மத்து, என்னுடைய திறமை இல்லை. ஒரு மனைவி கணவன் அமைவதோ ஒரு கணவனுக்கு வந்து மனைவி அமைவது என்ன தெரியுமா, அது வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு மனுஷன் சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட கால சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அதே போல இந்த வீடு சொல்லுவோம் இல்லையா, வீடுக்கு வந்து அடிமையில வந்து பல பேர் இருக்குங்க. வைத்து இருக்கு, தார், வைத்து தான் வீடு தான், தாருன்னு சொன்னாலும் அதுவும் வீடு தான். இன்னொரு வார்த்தை இருக்கு, என்ன சொன்னா மஸ்கன்,
மஸ்கன் சொல்லுவாங்க. மஸ்கன் சொன்னா என்ன தெரியுமா? தங்கும் இடம் சொல்லுவாங்க. அது இன்னொரு நேரடி அர்த்தம் சொல்லணும்னு சொன்னா அமைதி பெறும் இடம். வீடு எப்படி இருக்கணும்? மன நிம்மதியா இருக்கணும். அதானே சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கு போக நிம்மதியா இருக்க மாட்டாங்க. வீடு போக அவங்க கட்டம் விடுதான். அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒவ்வொன்றா பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, கற்பனை பண்ணி செய்து நம்ம வந்து கடைசி காலத்து நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு கட்டின ஒரு வீட்டில் கூட என்ன கிடையாது, அதுல அவன் எதிர்பார்த்து நிம்மதி இல்லை. ஆனா அறிவியல் அதுக்கு பேர் என்ன? மஸ்கன், சக்கீரத்தான இடம். நிம்மதி இருக்கான்னு பார்த்தா இல்ல. என்ன காரணம் என்ன தெரியுமா? நாம் நினைப்பது என்ன, இந்த வீடு நமக்கு என்னது அல்லாஹ் தஆலா தந்த ரஹ்மத் நம்ம நினைக்க மாட்டோம். நினைச்சத பிரச்சனை இல்லை, நினைச்சத பிரச்சனை இல்லையே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, ஒட்டுமொத்த வாழ்க்கையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. உலகத்துல வந்து கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. மூமின் இருப்பாங்க, முஸ்லிம் இருப்பாங்க, முனாஃபிக் இருப்பாங்க, காஃபிர் இருப்பாங்க, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருப்பாங்க, எல்லா மக்களும் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறா, யாரு ஈமான் கொண்டு இருப்பாங்களோ இன்னும் குலூபுஹும் பி திக்ரில்லாஹ், அந்த மக்களுடைய ஈமான் கொண்ட மக்களுடைய உள்ள என்ன செய்யும்? அமைதி பெறும், நிம்மதி அடையும். எதை கொண்டு? பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு. திக்ர் என்பது என்ன? திக்ர் என்பது பலவிதமான விஷயத்துக்கு திக்ர் சொல்லப்படும். தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் வந்து ஓதுனாலும் அது திக்ர் தான் இல்லைங்களா? சிலதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நம் கல்புக்குள்ள அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தாலும் அதுவும் திக்ர் தான். எதையும் பார்க்க வேண்டாம், உலகத்தை யாரையும் பேச வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். துனியாவை பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, பூமியை பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, சந்திரனை பார்க்குறாங்க, மரத்தை பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க? இது அல்லாஹ்வுடைய மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ வீடுக்காக படைக்கவில்லை. உலகத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, வானத்தை பார்த்து சொல்லி அல்லாஹ் வீடுக்காக படைக்க வீணா படைக்கல, வீணாக எதுவும் படைக்கவே இல்லை. பூமியை பார்க்குறாங்க, பூமியை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ் வீடுக்காக பூமியை படைக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? என்னையும் வீணாக படைக்கவில்லை. அதான் அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் உலகத்தை அல்லாஹ் தஆலா வீணாக படைத்து எது ஒன்று பூமியில கிடையவே கிடையாது. எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அப்ப என்ன சொன்னா, இந்த சிந்தனையில வாழ்க்கை வாழும்போது எல்லாத்தையும் அவங்க கல்புக்குள்ள பாக்குறாங்க. இந்த மாதிரி வாழும்போதுன்னா அந்த திக்ர் இதுவும் திக்ர் தான், இதுவும் திக்ர் தான். இந்த திக்ர் என்ன செய்ய சொன்னா, இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதி என்ன செய்யும்? கல்புகளை கொண்டு வரும். எல்லாம் திக்ரில்லாஹி தத்தமீனுல் குலூப், அன்பு கொள்ளுங்கள். தத்தமீனுல் குலூப் அல்லாஹ் சொல்லிருக்கார். ஒரே தீர்வு அதுதான். எங்க சுற்றி முட்டி வந்தாலும் சரி, எங்க சுற்றி எங்கெல்லாம் தேடி போங்க, எவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணுங்க, நாடு போக, சுற்றுலா போக, சுற்றி பார்க்க எல்லாம் செய்யுங்க. ஆனாலும் கூட மன நிம்மதி அல்லாஹ் எதிர வச்சுக்கிறான். திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ் இது 10 பைசா செலவு கிடையாது, 10 பைசா செலவு கிடையாது. திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் என்ன இருக்குங்க? கல்பு அமைதி பெறும். நான் முன்பு சொன்ன மாதிரி தான், ஒரு மனிதர் வந்து அந்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து அல்லாஹ் தஆலா இணைத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா சேர்த்துக்கணும். என்னுடைய திறமை இல்லை, இது அல்லாஹ்வுடைய திறமை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆதாமின் ஃபضீல் ரப்பி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா, அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு வந்து அதான் சொல்றாங்க இல்லையா, அதாவது பல தூதர் அல்லாஹ் என்ன செய்யறான், சில தூதர்கள் அல்லாஹ் வந்து 7வது அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு சில தூதர் அல்லாஹ் எப்படி சொன்னா நபியாக ஆக்கியிருக்கிறான், அரசராக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த வரிசையில் யாரும் சொன்னா சுலைமான் நபி அவன் நபியும் அரசரும் கூட. ஆனா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆதாமின் ஃபضீல் ரப்பி. இந்த நுபுவத்தோ, இந்த ரஹ்மத்து, இந்த அரசாட்சி இருக்கு இல்லையா, என்ன சொன்னா ஆதாமின் ஃபضீல் ரப்பி, இது ரப்பனுடைய ஒரு கொடை, ரஹ்மத் சொன்னாங்க. ரப்பனுடைய ஒரு ரஹ்மத். எது தெரியுமா? எபுலுவனி, அவன் சோதிச்சு பார்க்கறான். அஷ்குர் அக்புர், அஷ்குர் செய்யறனா அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் தஆலா வந்து மறந்து கொண்டு வாழணும். அல்லாஹ் சோதிச்சு பார்க்க, சோதிச்சு பார்க்க அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த அல்லாஹ் தந்ததாக சுலைமான் நபி சொன்னதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நபியே சொல்லியிருக்கிறாங்க. நாம மட்டும் செய்யணும், இந்த அல்லாஹ் சோதனை நினைக்க மாட்டோம் இல்லைங்களா? இது என்னோட தர்மங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்றேன். இப்போ இந்த மாதிரி நினைக்கும் போது எங்க வந்து சக்கீரத்தை பெற முடியும், எங்க அமைதி பெற முடியும்? நாம் வந்து அல்லாஹ் தஆலா சொன்ன வழியில வாழ்ந்து கொண்டு ஒரு விஷயமும் சரி, இந்த அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ் தஆலா கொடுத்த கொடுப்பதை நம்ம நினைச்சு சொன்னா அது என்ன வந்து நேரத்துல நம்ம கல்வி அமைதி பெறும். சரி, எப்படி அமைதி பெறும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வதுகுருனி அதுகுருக்கும் மஷ்குருனி வலா தக்ஃபுருன். வதுகுருனி, நீங்கள் என்னை நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா நினைக்காம அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தொழில் மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் நன்மை செய்யணும். நான் குர்ஆன் எடுத்து ஓத மாட்டேன், அல்லாஹ் நன்மை செய்யணும். சிலர் சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாங்க, எதுவும் செய்ய மாட்டேன், பள்ளி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா
வர்க்க செய்து நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அது குருரி என்ன நினைச்சு பாருங்க, என்னுடைய வல்லமை நினைச்சு பாருங்க, என்னுடைய அத்தாட்சி நினைச்சு பாருங்க, என் ரஹ்மத்தை நினைச்சு பாருங்க. அவ்வாறு எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அது குருக்கும் நான் உங்களை நினைச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்போட வாழ்கின்றோமோ அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், நாம் கஷ்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு துணையாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இருப்பான். இந்த இன்னொரு நிமிஷத்துல அதி சொல்றதுக்கு என்ன தெரியுமா, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லாஹ் தஆலா நினைச்சு பார்த்தால், சந்தோஷமா இருக்கும் போது நல்லா தானே சிந்திச்சு பாருங்க. ஆனா எப்போ நினைப்போம் அல்லாஹ் தஆலாவை, கஷ்டப்படும்போது நினைப்போம், ஒரு கஷ்டப்படுறது செய்வோம் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற பாருங்க நினைப்போம். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் அல்லாஹ் செஞ்சுட்டா வச்சுங்களேன், நினைச்சு பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்க அல்லாஹ் தஆலா நினைச்சு பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க கஷ்டப்படும் போது அல்லாஹ் தஆலா உங்களை நினைச்சு பார்ப்பா. நமக்கு தேவை உதவி வந்து சேரும், தேவை ஹெல்ப் வந்து சேரும். அப்ப என்ன சொன்னா இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது குரு நீங்கள் என்ன நினைச்சு பாருங்க, அது குரு நான் உங்களை நினைச்சு பார்க்கிறேன். பஸ் குருவுடைய சுக்குர் செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். நாம் செய்வது ரெண்டு இருந்தா வாழ்க்கையில, ஒன்று திக்ர், இன்னொரு சுக்குர். அல்லாஹ் தஆலா நினைச்சு பாவனை திக்ர் செய்வது. அந்த ஆர்வ சொன்ன மாதிரி தஸ்பீஹ் என்பது மட்டுமல்ல, நம் பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மூமின் யார் தெரியுமா, யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதோ அவர் தான் மூமின் சொல்லி காட்டுறாங்க. நேச அல்லாஹ் நேச அவன் தான். அல்லாஹ் நேச யாருங்க, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவன் தான் யாரு, அல்லாஹ்வுடைய நேசர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஞாபகம் எப்போ வரும், நான் பேசும்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்ணி விட்டுறணும். என்ன செய்யணும், அல்லாஹ் இழுத்து விட்டுறணும். அந்த இடத்துல அங்க அல்லாஹ் தான் இழுத்துறான், அவன் தாங்க செய்யறான், அவன் தாங்க சொல்லி முன்னாடி வச்சுட்டு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளுடைய எல்லா தேவைக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொடுக்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க சுகுர் செய்யுங்க, வலா தக்ஃபுரு, நீங்க மாறு செய்ய வேண்டாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா, அவன் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் என்ன செய்யறான், நாம கூட அல்லாஹ் தஆலா உயர்ந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஒரு இடத்துல என்ன செய்யறோம் சொன்னா அமர்ந்து பேசுறோம், பேசும்போது என்ன செய்யறோம், இடத்துல அல்லாஹ் பத்தி பேசுறோம், அல்லாஹ் வல்லமை பத்தி பேசுறோம் சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறது தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இத சமஅ கௌமுன் யذكرون அல்லாஹ், ஒரு கூட்டம் கொண்டு சேர்ந்து அல்லாஹ் தஆலா நினைச்சு கொண்டு பேசிக்கொண்டு அவனை புகழ்ந்து கொண்டு அவன் துதிப்பார் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கமேயானால் இல்ல ஹப்பத்துஹுல் மலாயிகா, மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மலக்குகள் வராங்க, மலக்குகள் வரைக்கும் நமக்கு தெரியாதுங்க. மலக்குகள் வரது, மலக்கை எடுத்து வருவாங்க, எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்குமோ அங்க மலக்குகள் வந்துருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு கூட்டம் வந்து எப்படி சொன்னா அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பற்றி பேசுமையானால் இல்ல ஹப்பத்துஹுல் மலாயிகா, அங்க மலக்குகள் வந்து விடுவார்கள். தக்ஷஹும் ரஹ்மா, அல்லாஹ் ரஹ்மத் என்ன செய்யும், அவர் சூழ்ந்து மூடிக்கொள்ளும். நஸத் அலைஹிமுஸ் ஸகீனா, ஸகீனத் என்ற மன அமைதி அவன் மீது இறங்கும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வதக்கரமுல்லாஹ் ஃபீமன் இந்தா, அது மட்டும் இல்ல அல்லாஹ் என்ன செய்றான், தன்னிடமுள்ள மலக்குகள் மத்தியில் என்ன செய்றான், இந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். பாத்தீங்களா, இந்த அடியார் பாத்தீங்களா, எவ்வளவு சோதனை பண்ண, எவ்வளவு என்ன செஞ்ச, அவன் சோதிச்ச, அவன் என்ன செய்யறான், அவன் தன் கூட்டத்துல என்ன பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் பெருமை பாட்டு அல்லாஹ் பேசுறான். அப்ப என்ன சொல்ல சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன செய்யற வாழ்க்கையில இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் சரி, இதுவும் திக்கிறதா. அதே போல நான் முன்பு சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயல் முழுவதும் என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஃபீ அமானில்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும். நான் ஒரு பரீட்சையில பாஸ் ஆயிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான், அடுத்த கட்ட அல்லாஹ் கொண்டு போவான். நான் நர்சபர் வீடு கட்டி படிச்சுட்டோமா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி, என்னுடைய நாட்டம் இல்லை, அல்லாஹ் நாடி நடந்தது, அல்லாஹ் நடத்திட்டான். தன் வீட்டுல வந்து பொண்ணுக்கோ பையனுக்கு நிக்காவை ஏற்பாடு செஞ்சு நிக்காவை கைகூடி நிக்கா நடத்தி விட்டோமா, என்ன செய்யணும் உடனே மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் நடத்திட்டா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லாம் புகழும். அல்லாஹ் என்ன செய்வான், இதுக்கு அப்புறம் அவன் ஏற்பாடு செய்த நிக்கா வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சக்கீனத் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் மேலாக சுப்ஹானல்லாஹ், ஆச்சரித்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்லிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. சொல்றதுல அல்லாஹ் விரும்புறான். நம்ம அல்லாஹ் கவனம் நம்பிக்கை வந்து இருந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சோதனை வந்து என்ன செய்யணும், சோதனை வந்துச்சுங்க, நம்ம நினைச்சு பார்க்க சோதனை வந்து என்ன செய்யணும்னா இன்னாலில்லாஹ் ஓதிடணும். நாம் இன்னும் எதுக்கு ஓதுவோம், மௌத்துக்கு மட்டும் தான் ஓதுவோம். அதானே, மௌத்துக்கு மட்டும் ஓதுறது சட்டம் வழக்க மார்க்கத்தில் இல்ல. நம்ம சோதனையில மரணமும் சோதனை தான், அது ஒன்று. ஆனா அது மட்டும் சோதனை இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, பஷரி சாபிரி, நபியே
யார் வந்து சோதனை காலத்துக்கு பொறுமையாக இருப்பாங்களோ அந்த மக்களுக்கு நீங்க வந்து நற்செய்தி சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, யார் வந்து எந்த சோதனை வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி ஓதிடுவாங்க அவங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா விளைக்கணும். ஒரு மனிதனுடைய மனசை வந்து மிகவும் பாதிப்பு உண்டாக்குற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், துன்பம், இது வந்து மனசு பாதிச்சிடும் இல்லைங்களா? அந்த நேரத்துல இன்னா லில்லாஹி, நாம நிச்சயமா அல்லாஹ்க்காக தான் பூமியில வாழுறோம். இப்ப இந்த இலைஹி ராஜிஊன், அவங்க தான் போய் சேர போறோம். இந்த வார்த்தை சொல்லிட்டு சொன்னா அது என்ன ஆகும்? அந்த பெரும் பாரத்தை கூட மனசு லேசாக்கிடும், மனசு லேசாக்கிடும். இது இன்னும் நன்மை இருக்கு தெரியுமா? அந்த இன்னா லில்லாஹி ஓதிட்டு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு வந்து எதுக்காக இன்னா லில்லாஹி ஓதணுமோ அல்லாஹ் என்ன செய்வான், பகரமா அல்லாஹ் தான் வேறாம நல்லா செஞ்சிருவான். அது உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உம்மு சலமா அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அபூ சலமா ரலியல்லாஹு ரெண்டு சஹாபி, அதாவது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிமார்கள், கணவன் மனைவி. அபூ சலமா உம்மு சலமா ரொம்ப பெரிய அந்நியமா தம்பதி, அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல எப்படி சொன்னா, அபூ சலமா என்ன செய்றாரு, அபூ சலமா வந்து ரொம்ப பாசம், அபூ சலமா மேல உம்மு சலமா அதிக பாசம். இப்ப அவர் மௌத்தாக போறாரு. மௌத்தாக போற என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. நம்ம துன்ப நேரத்துல வந்து இன்னா லில்லாஹி ஓதிட்டு அல்லாஹ் முஃலிஃபினி ஃபி முஸீபத்தி வஅஜுனி அதாவது அது பகரமாக அல்லாஹ் எனக்கு வந்து இந்த முஸீபத் நேரத்துல வந்து என்ன செய்ய, அதாவது முஸீபத் நேரத்துல எனக்கு வந்து பகரமா என்ன செய்வாங்க, வேறட்டு போறது வேறட்டு தருவாயை சொல்லி துஆ கேட்கணுமா. இந்த ஹதீஸ் இது, இந்த துஆவை சொல்லி தராங்க. இந்த துஆ சொல்லி தரும்போது என்ன செய்யறாங்க, அபூ சலமா மௌத்தாயிராங்க. மௌத்தான உடனே எப்படி சொன்னா அந்த மணி என்ன செய்யறாங்க, அந்த அபூ சலமா சொன்னா அதே துஆ ஓதுறாங்க. ஓதும் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா நபி ஹதீஸ் என்ன, உங்க ஒரு துன்பத்துக்காக வேண்டி துஆ ஓதுறன்னு சொன்னா அல்லாஹ் செய்ய எது எழுதமோ அதுக்கு மேல ஒரு பரிசு அல்லாஹ் கொடுப்பான், ஒரு நேமத் அல்லாஹ் செய்வான் இல்லையா? இப்ப நினைக்கிறாங்க நம்ம அதிகமா கலவரம் அதிகமா அனுபவிச்சிருந்தோம், இவரை விட சிறந்த கலவரம் யார் வர போறாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த சந்தேகத்தை என்ன செய்றாங்க, இந்த கூட துஆ ஓதிடுறாங்க. அபூ சலமா மௌத்தாயிராங்க. மௌத்தான பிறகு எப்படி சொன்னா அவங்க என்ன செய்றாங்க, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரசூல் என்ன செய்றாங்க, நபியில மனைவியாக அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. அபூ சலமா அபூ சலமா மனைவி என்பது சாதாரண அந்தஸ்து தான், நபியில மனைவி என்பது என்னங்க உயர்ந்த அந்தஸ்து. இந்த அபூ சலமா சொல்றாங்க, நான் கூட நினைச்சேன் அபூ சலமாவோட எந்த யாரும் இருக்க வந்து அல்லாஹ் வந்து பரிசு அல்லாஹ் தருவான்னு நினைச்சேன். ஆனால் அல்லாஹ் செஞ்சுதான் மிக சிறந்த நபராகிய சிறந்த நபியாக ஒரு நபியை அல்லாஹ் செஞ்சுதான் அல்லாஹ் தான் கணவனாக இருந்ததாக அவர் உம்மு சலமா அவங்க சொல்லி காட்டுவாங்க. அப்ப என்ன சொல்றோம் சொன்னா, சோதனை நேரத்தை இன்னா லில்லாஹி ஓதி என்ன செய்யணுங்க, பொறுமையா இருந்தோம் சொன்னா அல்லாஹ் செய்வான். நம்ம அல்லாஹ் தஆலா இதுக்கு பகரமாக வேறு நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், மௌத்துக்கு மட்டும் தான் ஓதுறோம். கரடு கூட இன்னால ஓதலாம், செருப்பால் தான் இன்னா லில்லாஹி ஓதலாம், சட்ட கிழிஞ்சா இன்னா லில்லாஹி ஓதலாம், வண்டி பஞ்சரை போச்சா இன்னா லில்லாஹி ஓதுங்க, தப்பே கிடையாது. எந்த சோதனை அல்லது இதா முஸீபத்தும் இதா அஸாபத்து முஸீபா, எந்த முஸீபத் எந்த சோதனை வந்தாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இது ஓதுவாங்கதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வோட வாக்கு பொய்யாகாது இல்லையா, அல்லாஹ் தூதர் வாக்கு பொய்யாகாது. அப்ப என்ன செய்யணும், வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இவ்வாறு செய்ய என்ன அவன் வாழ்க்கையில நான் மனதை வந்து பாதிக்கக்கூடிய எந்த துன்பம் வந்தாலும் அது லேசாயிடும், மனுஷன் லேசாயிடும், சக்கீனத்து இறங்கும். ஆக வாழ்க்கையில பெருமா செய்ய தவிர தெரியுமா, சென்று அல்லாஹ் தஆலா மறந்து வாழும். அல்லாஹ் தஆலா மறந்து வாழும்போது அல்லாஹ் நம்ம செய்வான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவன் யாஷு அன் திக்ரு ரஹ்மானி நுகையிது லஹு ஷைத்தானன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவன் யாஷு அன் திக்ரு ரஹ்மானி, யார் வந்து ரஹ்மான் நினைவிட்டு வந்து அப்புறமாக்கிடுவாங்களோ, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு யார் வந்து அல்லாஹ் நினைவு விட்டு யார் என்ன செய்யறாங்க, புறக்கணித்து வாழ்றாங்க சொன்னா நுகையிது லஹு ஷைத்தானன். அல்லாஹ் என்ன செய்யறான், நாமே ஷைத்தானை ஏவி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் அல்லாஹ் ஏவி விட்டுருவான். எப்போ ஒரு தெரியுமா, அல்லாஹ் நினைவு விட்டு தவறும் போதுதான். அல்லாஹ் நினைவு வாழ்க்கை சொன்னா அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுப்பான். ஈமானோடு வாழும், ஈமானோடு மரணிப்போம், ஈமான் கூட அல்லாஹ் சேர்த்து வாழ வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு என்னை உங்களையும் வந்து ஈமானோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுகர் செய்யும் மக்கள் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஓதுங்க.